சொல்ல முடியாத ஒரு உணர்வில் நாங்கள் மிதந்து கொண்டிருக்கிறோம். சந்தோஷமா, களைப்பா, ஒரு மாதிரியான ஒரு உணர்வுல நாங்கள் சிக்கி தவிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா இதை யாரையும் தோற்கடிப்பதற்காக நடந்த நிகழ்வு அல்ல. யாரையும் தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இந்த நிகழ்வு ஏற்படுத்தப்படவில்லை. ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. இதில் இளைய தலைமுறையை வழிநடத்த என்னை போன்ற, ராஜேஷை போன்ற, சச்சோம்மாவை போன்ற பல மூத்த கலைஞர்கள் இருக்கிறார்கள். இந்த மூத்த கலைஞர்களின் அனுபவமும் அறிவும் இந்த இளைஞர்களின் சக்தியும் ஒன்று சேர்ந்து தென்னிந்திய நடிகர் சங்கத்தை வெகு வேகமாக வேறு ஒரு தளத்திற்கு கொண்டு செல்வோம். நாங்கள் சென்ற நிர்வாகத்தை பற்றி குறை கூற விரும்பவில்லை. நாங்கள் இங்கிருந்து எங்கள் பயணத்தை தொடங்குகிறோம். இதற்கு உதவிய எல்லா ஊடக நண்பர்களுக்கும் முதலில் என்னுடைய நன்றி. ஒரு படை போல திடீர் சவால் இது. முதல்ல 5 பேர் தான் இருந்தோம், 4 பேர் தான், 5 பேர் கூட இல்லை, ஆக்சுவலாக 4 பேர் இருந்தோம், அப்புறம் 5 ஆச்சு. இன்னைக்கு இவ்வளோ ஒரு பெரிய நிகழ்வை எங்களால் நடத்த முடிஞ்சது தான் எங்களுடைய ஒரு சின்ன உதாரணம். ஒரு ப்ராப்பரான ஒரு பத்திரிகையாளர் ஊடக சந்திப்பு ஒரு ப்ராப்பராக வச்சுப்போம். இப்போ இந்த நன்றி நவிழல் மட்டுமே வச்சோம். ஏன்னா இந்த தருணத்தை நாங்கள் அனுபவிக்க விரும்புகிறோம். தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. பிரச்சனைகள் பற்றி நாங்கள் பேச விரும்பவில்லை. ஆனால் ஒன்று, நாங்கள் ஒன்றாக இருப்போம். அந்த நேரத்திலே கோபத்தில் பேசிவிட்டோம். இந்த ஓட்டெடுப்பு நடந்தவுடன் நானும் சரத்குமார் அவர்களும் ஆறத் தழுவி கட்டி உணர்ச்சி பொங்க அவருக்கு நன்றி கூறினேன். அவருடைய ஒத்துழைப்பு தேவை என்றும் சொல்லியிருக்கின்றேன். அதுபோல் தான் இது நாங்கள் ஒன்றாக செயல்படுவோம், ஒற்றுமையாகத்தான் இருப்போம். பிளவு என்பது கிடையாது. பெரும் பணிகள் காத்திருக்கின்றன. இந்த தேர்தலை நீங்கள் கவனித்ததை விட எங்களுடைய சங்க நடவடிக்கைகளுக்கு இன்னும் நிறைய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மீண்டும் வருவோம். தயவு செய்து பிரஸ் மீட் அப்புறம் வச்சுக்கோங்க. நான் சொன்னாதான் அவர் பேசுவார். தயவு செஞ்சு இந்த ஒரு உணர்வை, அது சந்தோஷமாக என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி பிளாங்காக இருக்குது. இந்த சந்தோஷத்தை ஃபஸ்ட் எங்களை அனுபவிக்க விடுங்க. ப்ராப்பரான ஒரு நீண்ட ஒரு ப்ரெஸ் மீட்டு மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவோம். இந்த நிகழ்விற்கு நான் தலைவராக இருந்தாலும் ஒரு ஸ்பீர்ஹெட்டாக, ஒரு போர்வாளாக இருந்து எங்களெல்லாம் நான் பல நேரத்தை தோண்டிருக்கேன். உண்மையாக சொன்னப்போனால் பயந்து இருக்கேன். அந்த நேரத்துலாம் சார் இல்லை சார் பண்ணுவோம் சார், இல்லைன்னா அதுக்கு நடக்கல, அப்புறம் சார் வாங்க சார் எழுத்துட்டு போனேன். என்னுடைய